தமிழகத்துல தென் மாநிலத்துல மூன்றாவது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா வந்து உருவெடுக்கொண்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போய் யார் மூணாவது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும்ல. தனிச்சு கூட்டணியா எண்ணிட்டு கூட்டிக்கிட்டு கூடாது. ஒண்டி கொண்டு நீ சிங்கமா நிக்கணும். தனிச்சு சண்டை போடணும். அவன் தான் ஆண் மகன், அவன் தான் வீரன். சீமானண்ண விடுங்கண்ணே, பாவனே அவர். ஏன் விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பெல்லாம் சீமானண்ண எம்எல்ஏ கிளம்பி வருவார். அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க. உடனே சம்பந்தம் இல்லாம சீமானண்ண எம்எல்ஏ அட்டாக் வருவார். அண்ணன் நான் சீமானண்ண வம்பு கிழத்தினா அவர் விஜயலட்சுமி அக்காவுக்கு பதில் சொல்லணும். எங்கிட்டதுக்கு அவர் பேசுறாரு. அண்ணன் நான் வம்பு கிழத்தின அண்ணன் நான் பெருந்தரணையா சொல்றேன். ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டை நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம். 19 இடத்துல நிக்கிறோம். 4 இடத்துல சிம்பிள் நிக்கிறோம். நீங்க சீமானண்ணனை பிஜேபியினுடைய 23 இடத்துல கம்பேர் பண்ண. நான் சொல்வது பக்கத்துல சொல்ல -30% அவர் கொடுக்குறேன். நாங்க வாங்கின ஓட்டுல இருந்து 30% மைனஸ் பண்ணிக்கங்க. அப்ப பக்கத்துல வர்றாருன்னு பாருங்க. சரி, உங்களுக்காக நீங்க நல்ல ஒரு மாதிரி தெரியுதுங்க. இன்னும் ஒரு -20% டிஸ்கவுண்ட், அப்படின்னா -50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். நான் அண்ணன் அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு, நல்லா இருக்கட்டும். நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்களா நான் சொல்ல விரும்பல. இதே இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்குவேன். அண்ணன் யாரோ எடிட் பண்ண சரியா பிடிச்சாரு, கட்சியை கலைச்சிருவேன். கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு 2016 கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆனா என்ன அப்படின்னாரு. அதனால சீமானன் அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல. அவர் கட்சி நடத்தட்டும். தமிழகத்துல சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல், அந்த குரல் இருக்கணும். ஆனால் நான் வந்து விவாதத்துக்கெல்லாம் வரல. சீமானன் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான். சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்னு டைவர்ட் பண்றதுக்கு எங்க மேல விட வேண்டாம் தான் நான் சொல்றேன். இதை பண்ணிட்டா அப்புறம் ஜூன் 4ஆம் தேதி உங்க மூஞ்சியை நான் பார்க்கணும், எங்க மூஞ்சி நீங்க பார்க்கணும். அதனால தேவையில்லாத ஏன் அந்த போட்டிக்கு அவர் வராருன்னு எனக்கு தெரியும்.